உள்ளே இருள் சூழ்ந்திருந்தது. மெல்லியதாக ஒரு சலசலப்பு சத்தமும் கேட்டிருந்தது. பயம் இருந்தாலும் ஒரு துணிச்சலுடன் முன்னேறினான். வீட்டின் நடுவில் ஒரு பெரிய ஹால் இருந்தது. அந்த ஹாலில் ஒரு பெரிய தீபமும் எரிந்து கொண்டிருந்தது. தீபத்தின் ஒளியில் ஹாலின் சுவர்களில் ஏராளமான படங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த படங்களில் இருந்த முகங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருந்தன. அந்த முகங்கள் அனைத்தும் இளைஞனின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தன. இளைஞனுக்கு பயம் தொற்றிக் கொண்டது. மெல்லியதாக ஒரு சிரிப்பு சத்தமும் கேட்டது. அந்த சிரிப்பு சத்தம் அவன் காதுகளில் ஒலித்தது. அவன் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. ஆனால் அந்த சிரிப்பு சத்தம் தொடர்ந்தது. திகில் மிகுந்த அந்த சூழ்நிலையில் இளைஞன் வெளியே ஓட முயன்றான். ஆனால் கதவு திறக்கவில்லை. திரும்பி பார்த்தபோது